சென்னை 24/6/2025. கதை எண் 1319. என்னமாக்கி இது? வெளிவிசையிடம் சொன்னேன். தங்கம், எப்படி தமிழாக்கப் போகிறேன் என்று தெரியாது. ஆனால் போன 13-16வது கதையில் வந்த ஆடம் பிலிப்ஸ் பற்றி படிக்கலாம் என்று விக்கிபீடியாவுக்குள் போனேன். அடடா, அவர் 70 வயசுல எழுதி வாழ்கிறார். அவரை பாராட்டி சொல்லி இருக்கிற வர்ணனைகளை படித்த பொழுது, டிஎன்ஏ படத்தை பார்த்த பொழுது வந்த சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷம் வந்தது. அது என்னன்னா, த மார்டின் அமிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சைக்கோ அனலைசிஸ் ஃபார் இஸ் பிரில்லியன்ட்லி அம்யூசிங் அண்ட் ஆஃபன் profoundly unsettling work. The Times. Phillips' style is uniformly short, elusive, preoccupied with the contradiction and wordplay, impulse to trouble the norms, rules, models, and expectations that make us feel stuck, unable to think or unable to want. Sam Alderbell in an essay for The Babbler. நம்ம காலத்து மார்டின் அமிஸ் என்று இவரை இன்னொருத்தர் பாராட்டியிருக்கார். நாட் டூயிங் புத்தகம் தான் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ற சைக்கோ அனலிட்டிக்கல் சைக்கோ தெரபிஸ்ட் அறிஞர்களை அறிமுகப்படுத்துகிறது. சில எதிர்பார்ப்புகள் நாம் சில விஷயங்களை விரும்ப முடியாமல் செய்துவிடும். அவற்றை தகர்ப்பவர் சைக்கோ அனலைசிஸ் ஒரு பிராக்டிக்கல் பொயட்ரி என்று சொல்லியிருக்கிறார். இங்கிலீஷ்காக அதிரடி மன்னிச்சிருவார், ஆனா புரிஞ்சுப்பார்.